ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஹைதராபாத்தில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு புனித யாத்திரைக்காக சென்ற 45 இந்தியர்கள் பேருந்து விபத்தில் சிக்கி பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர் VC சஜ்ஜனார், கடந்த நவம்பர் 9ஆம் தேதியன்று விமானம் மூலம் 54 பேர் ஹைதராபாத்தில் இருந்து ஜெட்டாவிற்கு புனித யாத்திரைக்காக புறப்பட்டு சென்றுள்ளனர். அவர்கள் மெக்காவை அடைந்த நிலையில் அதில் 4 பேர் மெக்காவிலேயே இருந்துள்ளனர். மேலும் இன்னும் 4 பேர் காரிலேயே மதீனா செல்வதாக கூறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதீனா பகுதியை அடைந்தனர். மீதமிருந்த 46 பேரும் பேருந்து மூலம் மெக்காவிலிருந்து மதீனா நோக்கி புறப்பட்டுள்ளனர். இந்திய நேரப்படி நள்ளிரவு 1:30 மணியளவில் பேருந்து மதீனாவிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது மொஃபிகட் அருகே சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது சாலையில் எதிரே வந்த டீசல் லாரி மீது பேருந்து நேருக்கு நேராக மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனே பேருந்து தீப்பிடித்து வெடித்துள்ளது. இந்த கொடூர விபத்தில் பேருந்தில் இருந்த 46 பேரில் 45 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் முகமது அப்துல் சோயாப் என்ற ஒரு பயணி மட்டும் படுகாயம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர் VC சஜ்ஜனார் தெரிவித்துள்ளார். பேருந்தில் இருந்தவர்கள் அனைவரும் வரும் 23ஆம் தேதி ஜெட்டாவில் இருந்து ஹைதராபாத் திரும்புவதற்கு விமான டிக்கெட் பதிவு செய்திருந்ததாகவும் VC சஜ்ஜனார் குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் தெரிவித்ததோடு, ரியாதில் உள்ள இந்திய தூதரகமும் ஜெட்டாவில் உள்ள துணை தூதரகமும் சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் மற்றும் பிற உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. விபத்து குறித்த தகவல் அறிவதற்கு 8002440003 என்ற அவசர உதவி எண்ணை பயன்படுத்துமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து பேசிய தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, இந்த விபத்து தொடர்பாக தலைமை செயலாளர் ராமகிருஷ்ண ராவ், டெல்லியில் உள்ள ஒருங்கிணைப்பு செயலாளர் கௌரவ் உப்பல்லை தொடர்பு கொண்டு அனைத்து தகவல்களையும் விரைந்து பெறுமாறும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் சவுதி அரேபியா தூதரகத்துடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்குமாறும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்து ரியாதில் உள்ள இந்திய துணை தூதரகமும் ஜெட்டாவில் உள்ள துணை தூதரகமும் அவர்களால் முடிந்த அளவு அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் என்றும், நம் நாட்டு அதிகாரிகளும் சவுதி அரேபியாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பார்கள் எனவும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்து, பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகமும் ஜெட்டாவில் உள்ள துணை தூதரகமும் உறுதுணையாக இருக்கும் என தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஆறுதல் தெரிவித்துள்ளார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.